அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள், உச்சநீதிமன்ற உத்தரவு, மோடி அரசு மீதான விமர்சனம், இதெல்லாம் சமீபத்திய நிகழ்வுகளை வைத்து அரசியலா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? அதான் நம்ம தோழர் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஏவல் நாய்களாக தான் நம்முடைய பிரதமர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதற்கான தன்னாட்சி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அட்டானமஸ் பாடி, அவங்க எல்லாருமே அவங்க தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி இது தவறு இருக்கு, இது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்படிதான் இருக்கு. ஸ்ட்ராங்லி கண்டம் சார். ஏவல் நாய்ங்கிறது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட். கடும் சொற்களை பயன்படுத்த சிபிசிஐடி, சிபிஐ, பிஎம்எல்ஏ ஆக்ட் எல்லாம் வந்து ஏவல் நாயாமா? சகோதரரோட அந்த அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்படி அக்கறையோட இருந்தார்னா தேர்தல் பரப்புரையில பிரைம் மினிஸ்டர் பேசின எத்தனையோ வார்த்தைகளுக்கு அவர் அன்பார்லிமெண்டரின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருக்கணும். அப்ப அவங்க எல்லாருமே வாய்மூடி மௌனியா தான் இருந்தாங்க, கைதட்டினாங்க, கொண்டாடினாங்க. அதையெல்லாம் மறுக்க முடியாது. அதனால அது வந்து வாட்ச் டாக்ஸா தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நான் ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் சட்டலா இருக்கும் உங்களுக்கு. உங்க பிஜேபியோட வாட்ச் டாக்ஸா அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லிக்கங்க. பிஜேபி நாங்க காங்கிரஸ் சொல்லிக்கிறோம். ஆங்கில இதழில சொல்லிருக்காங்க 2017 இருந்து 2022 வரைக்கும் 2186 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மேல மட்டும். அதுல அஜித் பவாரோட ஒய்ஃப நீங்க குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வேற அவங்க வெளியில தள்ளிட்டாங்க, புனிதமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி புனிதமாக்குதல்ங்கிற சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபி. யாருக்கு? அந்த டிசென்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதையும் ஆங்கிலத்துல சொன்னாதான் அவருக்கு மைல்டா இருக்கும். தமிழ்ல சொல்லிட்டா எதிர்குரல் எழுப்புபவர்கள், எதிர்பக்கத்தில் இருப்பவர்களை அடக்குவதற்கு, அச்சுறுத்துவதற்கு, அடக்குவதற்குங்கிறது அடுத்தது, அச்சுறுத்துவதற்கு உன் மேல இந்த வழக்குகள்லாம் போடப்படும், உன்னை நான் சிறையில் அடைப்பேன், நீ வெளியிலே வர முடியாது, இப்படியான செயல்பாடுகளை செய்வதற்குத்தான் மோடி அரசு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட தெரியுங்க. அதனால இவர் சொல்றாரு எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இந்தியால. ஜனநாயக மரபுப்படி அது செய்யப்படவில்லை. அது தவிர அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இதுல குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தன்னுடைய குற்றமின்மையை நிரூபிக்கணும். அது எடுத்த உடனே எப்படி நிரூபிச்சிட முடியும்? வழக்கு நடந்து விசாரணையில தானே நிரூபிக்க முடியும். அப்ப அதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க பாட்டுக்கு ஜெயில உட்காந்து வச்சிருந்தீங்கன்னா எப்படிங்கிறதா உச்ச நீதிமன்றம் கேட்டது. இது டெக்னிக்கலா வேண்டாம், அரசியல் ரீதியா பார்க்கிறப்ப இது பாஜக அரசு, அது குறிப்பா பிரதமர் மீதான ஒரு விமர்சனமா வருது. ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பாக இந்த அரசு செயல்படுதுன்றது தானே அதனோட சாரம். கனகராஜ் பேசுற சார். கனகராஜ் சொல்றதும் சரி, ஆண்டாள் பிரியதர்சினி பிரியன் எல்லாரும் சொல்றது வந்து ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது, ஆதாரத்தோடு தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட முடியும். அந்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது. ஏதோ அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஏவலாக செயல்படுகிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். நான் தமிழகத்திற்கே வருகிறேன். 8 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அமைச்சர்களாக ஆகி அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளெல்லாம் வாபஸ் வாங்கப்படுகிறது. மீண்டும் நீதிமன்றமே, நீதிபதியே தானாக எடுத்து இல்லை இல்லை அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று வழக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நீதிமன்றமே தன்னாக சுவமோட்டவாக எடுத்து நடத்துகிறது என்று சொன்னால், அப்பொழுது இங்கே இருக்கின்ற அரசாங்கம் அவர்களிடம் வந்துவிட்டால் புனிதர்களாக்கிக் கொள்கிறார்களா? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் அவர்கள் புனிதர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஊழல்வாதிகள். இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அதே பார்வைதான் இருக்குன்றீங்க. ஆமா, இங்கே அதே தானே. யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களும் திமுக அதை தான் செய்யறாங்க. செந்தில் பாலாஜி இவங்களும் அதை தான் செய்யறாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அவர் சொல்றத, சுவமோட்டோவா நீதிபதிகள் அந்த கேஸை எடுத்து நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்காவது சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க. அது யார்? மத்திய அரசு தானே கொடுக்கல. ஆனா ஒன்றிய அரசுல அப்படி இல்லையே. இந்த இவர்கள் மீது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பிரதமருக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ, அவர் யாரையெல்லாம் கை காட்டுகிறாரோ அவர்கள் மீது யார் யார் மீது குற்றச்சாட்டுகிறீர்களோ அவர்களை அமைச்சர் ஆக்கிப்பீங்க உங்ககிட்ட வந்த உடனே. கனகராஜ், இப்போ
உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் இருந்து இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி அமலாக்கத்துறை வழக்கு எதை நோக்கி போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால புரட்சி கவிதாசன் சார் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது, நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நானும் சொன்னேன், ஏவல் நாய் தானே. நீங்கள் திண்டுக்கல்ல ஒருத்தரை 20 லட்சத்தோட பிடிக்கிறாங்க, இடி ஆஃபீஸரை. அதுக்கு ஏன் சார் பாஜகக்காரங்க போய் தகராறு பண்ணணும்? உங்கள் சென்னை அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஜோதிகுமார்னு ஒருத்தர் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை இடி ரெய்டுன்னு போகிறாங்க. உங்கள் தென் சென்னை மாவட்ட தலைவர் அங்கே உள்ளே உட்காந்து பஞ்சாயத்து பேசி வெளியே வராரு, ஃபோன் பண்ணுறாரு, அப்புறம் போயிடுறாரு. இவங்க ஒன்றுமே சொல்லலை. 2 விஷயம் நடந்திருக்கணும்ல. எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற உங்கள் மாநில தலைவர் எங்கள் ஆள் மேலே ஏன் வந்த என்ன குற்றம்னு கேட்டுருக்கணும். அல்லது இடி என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் தப்பாக போயிட்டோம்னு சொல்லியிருக்கணும். ரொம்ப கமுக்கமாக இருந்தீங்களே, அதனால தான் சொல்கிறேன், அது ஏவல் நாய் தான். ஒன்று, அந்த வார்த்தையை தவிர்க்கலான்றார். இல்ல, அந்த சொல்லு அதுக்கு பொருத்தமானது. அதாவது அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஸை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அது சொல்லியிருக்கிறத கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இனிமே இந்த மாதிரி அரெஸ்ட்லாம் நடக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி அரெஸ்ட்னா ஆதாரங்கள் இல்லாம தரவுகள் இல்லாம பிடிக்கக்கூடாது, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பிடிக்கக்கூடாது. ஆனால் அதெல்லாம் அவங்க சொன்ன வாட்ச் டாக் காவல் நாய்களுக்கு பொருந்தும், ஏவல் நாய்களுக்கு பொருந்தாது. இது அடிப்படையிலே என்னன்னா, இப்போ ஹேமந்த் சோரன் வழக்கில் சொன்ன பிறகாவது இவங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? இனியும் இப்படிதான் தொடருவாங்கன்னு சொல்றீங்க. இவங்க இப்படித்தான் தொடருவாங்க, கோர்ட் இப்படிதான் சொல்லும். இவங்க ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை. அதான் நான் சொன்னேன், அவர் கொஞ்ச நேரம் வராமல் இருந்தாரு. 132 கேஸ் நீங்க எதிர்க்கட்சிகள் மீது, அரசியல்வாதிகள் மீது போட்டிருக்கீங்க. ஒரு இடைவேளைக்கு ஒண்ணுல கூட எந்த விதமான கன்விக்ஷன். ஒரு இடைவேளை எடுத்து